அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. படையப்பா படத்துல சூப்பர் ஸ்டார் சொன்ன இந்த பஞ்ச் டயலாக் யாருக்கு பொருந்துதோ இல்லையோ அவருக்கு மட்டும் 100க்கு 10,000 மடங்கு பொருந்தும்னு இண்டஸ்ட்ரி முழுக்க பேசிக்கிறாங்க. பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாகத்தான் தலைவரின் செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க சினிமா பத்திரிகையாளர்கள். அரசியலுக்கு வருவதாய் நான் எப்போதும் கூறியதில்லை, அனைத்தும் ஆண்டவன் கையில் இருக்கிறது என்றுதான் கூறினேன். எனக்கு முதலமைச்சர் பதவி மீதெல்லாம் ஆசை இல்லை, அது எனது ரத்தத்திலும் இல்லை. இளைஞரை, நேர்மையானவரை முதலமைச்சராக்குவதுதான் எனது லட்சியம். நல்லவரை முதலமைச்சர் ஆக்குவோம். நமது கட்சிக்கு மட்டுமே நான் தலைவன், நான் முதலமைச்சர் இல்லை என கூறிய ரஜினி கடைசி வரை கட்சிக்கு பெயர் கூட வைக்காமல் இப்ப இல்லனா எப்போ நம்ம 234 தொகுதியிலும் போட்டிக்கிட்டுறோம்னு மண்டபத்துல பஞ்ச் டயலாக் பேசிட்டு கொரோனா மேல பழிய போட்டு லட்சியத்தை குழி தோண்டி புதைச்சதுதான் மிச்சம். ஏன்னா கட்சியோட கொள்கையை நினைச்சு அவர் மண்ட குழம்பியது மட்டும் காரணம் இல்லை. கையில இருக்கிற காசையெல்லாம் காணாம போயிட்டா நான் என்ன காசி ராமேஸ்வரமா போக முடியும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் நினைச்சதும் ஒரு காரணம். காசு மேல, கட்சி மேல, பதவி மேல ஆசை இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா சூப்பர் ஸ்டார் பதவியை கூட விட்டு கொடுக்க மனசு இல்லாம காக்கா கழுகு கதையை சொல்லி விஜய கலாய்ப்பாரு. ஊருக்கெல்லாம் ஒழுக்கம் போதிப்பாரு. ஆனா வாடகை பாக்கிய கட்டவே மாட்டாரு. எது எப்படி இருந்தாலும் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு சூப்பர் பவர் சூப்பர் ஸ்டார் கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அது மிக இல்லை. ஏன்னா வயசு ஏற ஏற ரஜினியோட ஸ்டைலும் இளமையும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதே தவிர கொஞ்சமும் குறையல. கடைசியா வெளிவந்த ஜெயிலர் படத்துல கூட ரஜினியோட நடையின் வேகமும் கம்பீரமும் அந்த ஸ்டைலும் துளி கூட குறையாம இருந்துச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட 650 கோடி வசூல் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. 72 வயசாகியும் இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவா நடிச்சு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுக்கிற நடிகர்னா உலகத்திலேயே அது ரஜினி ஒருவரா மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு டாப்ல இருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் ரஜினியோட கால் ஷீட்டுக்காக கால் கடுக்க காத்துட்டு நிக்கிறாங்க. தாசே ஞானவேல் டைரக்ஷன்ல வேட்டையன் படம், லோகேஷ் கனகராஜோட ஒரு படம், மாரி செல்வராஜோட ஒரு படம், அடுத்து நெல்சனோட சேர்ந்து ஒரு படம், கார்த்திக் சுப்ராஜ் கூட ஒரு படம்னு சொல்றாங்க. இந்த படங்களை எல்லாம் 2025க்குள்ள நடிச்சு முடிச்சிடுறேன்னு முடிவு பண்ணியிருக்காராம் சூப்பர் ஸ்டார். இந்த படங்களை எல்லாம் 2025க்குள்ள நடிச்சு முடிச்சிடுறேன்னு முடிவு பண்ணியிருக்காராம் சூப்பர். இதுக்காக ஒரு படத்துக்கு 50 நாள் கால்ஷீட் தருவாராம். இதுக்கெல்லாம் காரணம் முடிஞ்ச வரை ஒரு 1000 கோடி கல்லா கட்டிட்டு கேதார்நாத், அமர்நாத்னு ஆன்மீக பயணம் போறதுதான் நோக்கம்னு சொல்றாங்க. துறவிகள்ல 2 வகை இருக்காங்க. லௌகீக இன்பங்களை துறந்துட்டு மோட்சலோகம் போகணும், இறைவனடி சேரணும்னு காவி கட்டுறவங்க ஒரு வகை. பிரபல சாமியார்களையெல்லாம் இந்த வகையை சேர்ந்தவங்க தான். இன்னொரு வகை துறவிகளும் இருக்காங்க. அவங்களுக்கு மோட்சலோகம் போகணும், இறைவனடி சேரணுங்கிறதெல்லாம் நோக்கமே இல்லை. ஊர் ஊரா திரிஞ்சு சோறு இல்லாதவனுக்கு சோறிடணும், கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கற்பிக்கணும், நோய்வாய்ப்பட்டவனுக்கு மருந்திடணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். பொதுவா இவங்கள பௌத்த துறவிகள்னு சொல்லுவாங்க. சூப்பர் எந்த வகை துறவின்னு நீங்களே சொல்லுங்க.